ஐம் ஸோ சாரி. வணக்கம். திடீர்னு பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் லைவ் வீடியோ இன்டராப்டட் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்படியே ஷாக் ஆகி கொண்டு உட்காந்துட்டேன். ஐம் ஸோ சாரி. ஸோ யா ஹாய், ஐல் ஜஸ்ட் வெயிட். எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஐல் ஜஸ்ட் வெயிட். ஐம் ஸோ சாரி. திடீர்னு கனெக்ஷன் இன்டராப்டட் ஆயிடுச்சு. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம். தர்ஷினி, ஹே அக்கா. ஹலோமா. ஹரே கிருஷ்ண. வாட் ஹேப்பன் அக்கா? சோ ஐம் ஸோ சாரிக்கா, நான் தெரியல, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. விஷாலினி, கேன் சிங் சாங் ஃபார் மீ. ஓ எஸ். என் லைஃப் வீடியோடைய ரூல்ஸ், என்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். ஆல் யோர் கொஷின்ஸ் ஆர் வெல்கம் டு ஆஸ்க், பட் நோ சிங்கிங். எனக்கு பாட வராது, எனக்கு பாடவும் தெரியாது, ஸோ பாட மாட்டேன். முகஸ்ரீ, ஹே அக்கா. ஹலோ. விஜய், ஹலோ. ஹலோ. ஸோ தாராளமாக நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். தர்ஷினி தேவி, ஹே அக்கா, கீதேன் ராதே வாஸ் செம. தேங்க்யூமா, தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். எங்களுக்கு சாரி வேணாம், யோர் ஃபிலிம் லோன் மேம். ஸோ தேங்க்யூமா, தேங்க். யார் இது சொன்னவங்க? குட்டி கோபி, ஐயோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேவநாய் ஆனந்தா, சாரி பேரை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. என்ன யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் வித் ரெட்டு ஜடை. ரொம்ப ரொம்ப நன்றி. பட் தெரியாமல் பேரை தவறாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஹரி அக்கா, யோ ஸ்மைல் சான்ஸே இல்லை. அச்சோ கண்ணா, ரொம்ப 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 நன்றி. பிரகாஷ் குணசேகரன், தேங்க்ஸ் ஃபார் தி செல்ஃபி அட் கேஎல்சிசி. தேங்க்ஸ் எல்லாம். அச்சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம் அபவுட் இட். யார் எங்கே பார்த்தாலும் தாராளமாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நான் யாரையும் கட்சி சாப்பிட மாட்டேன். ஸோ நோ வரிஸ், அப்ரோச் பண்ணுங்கள். பாலமணிவண்ணன், ஹாய் சிஸ்டர், how are you? I'm good. Lini Andy, you look damn cute. You ரொம்ப thanks. Thank you so much. So sweet of you to say that. Okay. Danny Babu, hello akka. Hello. Sivagnesh Silvaraju, good artist, director, all the best for your upcoming project. Meet you soon on screen. Thank you so much. Romba romba nandri. Okay, Hare Krishna. Hey akka, hello. Mugesh, hi akka. Next film la enakku chance irukka. Anyways, how are you? See you soon akka. Miss you guys. I'm good. How are you ayya? And yeah, நெக்ஸ்ட் ஃபிலிமில் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கா, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஹலோ மேம், வணக்கம். ஹாய், வணக்கம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் தாராளமாக ஷூட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். லீனி ஆண்டி, ஸ்மைல் டேம் கியூட் அக்கா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ஃபிலிம். எஸ், ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். கலைச்செல்வி, ஐம் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் மூவி, ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப தேங்க்ஸ். கீதேன் ராதே செம்ம, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே கீதேன் ராதேக்கு எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், லவ், என்கரேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பர் இந்த மாதிரி டைமில், அதாவது செப்டம்பர் 22 வந்து கீதேன் ராதே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய என்கரேஜ்மெண்ட், நிறைய லவ் கொடுத்துருந்தீங்க. அந்த லவ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தான் என்னை அடுத்த படம் செய்கிறதுக்கான எல்லா முயற்சியிலையும் இறங்குறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ரொம்ப 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 நன்றி நீங்கள் கொடுத்த இந்த லவ், இந்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே. ஸோ முதல்ல நான் பார்த்த சில பேர், அதாவது முதல்ல லைஃப் வீடியோவில் இப்பயும் கேட்டிருந்தாங்க, அக்கா வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஒரு வழியாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக நான் உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில், அதாவது ப்ராஜெக்டை பற்றின ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன, யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிற டேட் முதற்கொண்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா லைஃப் ஃபுல்லாக பாருங்கள், இந்த கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஓகே. நவராஜ் பாலகிருஷ்ணன், ஹாய், ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஸோ லாங். ஹவ் ஆர் யூ ஷாலினி? ரொம்ப நன்றி. குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சித்ரா சித்து, யூ லுக் ஸோ க்யூட் இன் எ பிக் சைஸ் போட்டு டியர். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. போட்டு வைக்கிறது நம்மளுடைய கலாச்சாரம். ஸோ அது எந்த சட்டை போட்டாலும், இல்லை என்ன மாதிரியான ஒரு டயரில் இருக்கலாம், இல்லை எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் இருக்கலாம், அது நம்மளுடைய அழகான ஒரு விஷயம், ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம கல்ச்சரில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால் பார்க்குற நீங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா
நல்லாயிருக்கும். பிகாஸ் அது ரொம்ப அழகான விஷயம். நம்ம வைக்கப்படணுங்கிற அவசியமே நம்ம கிடையாது. ஸோ தாராளமாக போட்டு வைக்கலாம். டேனி பப்ளு, ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூ? ஐம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹெவாக் தமிழ், அக்கா ஐ லைக் யோர் கிதேன் ராதே கிரைங் கியூட் ஃபேஸ். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். Sevindra Kumar, hi, how are you? How's your family life going? Next movie update இப்போ தான் கொஞ்சம் சொன்னேன் உங்ககிட்ட. ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. திங்க் நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய ஹஸ்பண்ட் சதீஷ் நடராஜன். ஸோ இட்ஸ் அ நைஸ் லைஃப். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். தினா, ஹை சிஸ், ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட். எப்படி இருக்கீங்க? குட்டி கோபி மேம், உங்கள் ஆக்டிங் சூப்பர். மெல்லிசை சாங்கில் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவீங்க, அது எனக்காக பண்ணுவேன் மேம். வச்சோ ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறப்போ. பிரகாஷ் குணசேகரன், நெக்ஸ்ட் மூவி எப்போ ரிலீஸிங்? நெக்ஸ்ட் மூவி வந்து ரிலீஸிங்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் தான். பட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த இயரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னா ஃபர்ஸ்ட்டு ஜான்லேருந்து ஜூனுக்குள்ளார உள்ள மூமெண்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மூமெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறது தான் பிளான். ஹோப்ஃபுல்லி வித் காட்ஸ் பிளெஸிங்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஓகே. அண்ட் டேவிட் அமர், ஹவுஸ் எ லைஃப் கோயிங் ஆன்? நல்லபடியாக போயிட்டுருக்கு. அசோக் குமார், ஹலோ, டூ ரிமெம்பர் மீ? அச்சோ, என்னால் இங்கே தட்டி பார்க்க முடியல. அசோக்கு நிறைய பேர் இருக்காங்க. ராமராவ் ராமா, அவனை ஐடியா ஒன் ஆக்ட் இன் யோர் மூவிஸ். ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ரெஸ்யூமே, உங்களுடைய ப்ரொஃபைல், உங்கள் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து storyfilms@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம். நீங்கள் அதில் பார்க்கலாம். ஓகே. Sahana Devraj, I really loved your expression in Gideon Radhe Akka. Super movie, all the best for your future. ரொம்ப தேங்க்ஸ் மா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஹலோ. நான் குயிக்காக கொஷின்ஸ் படிக்க போகிறேன். கணேசன், வென் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம்? சொல்லியிருக்கேன், ஃபிலிம்க்கான வேலையெல்லாம் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன் எப்போ வந்து ஃபிலிமோட டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன்னு. ஸோ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் த இயரில். டேனி, யோர் ஹேர் ஸோ நைஸ். ஐயோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஓகே. பிரகாஷ் குணசேகரன், நைஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் மூவி வில் பி பேஸ்ட் ஆன் வாட் தீம் அக்கா? அதாவது தீம் இந்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் வந்து அரைச்சமாவே கண்டிப்பாக அரைக்க மாட்டேன். அதாவது கிதேன் ராதே வந்து ஒரு ராம்காம், கம்ப்ளீட்லி ராம்காம். ஸோ இந்த வாட்டியும் காதல் இருக்குது, காமெடி இருக்குது. பட் அதே சமயத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜானரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் சொல்ல போகிறேன். அது என்ன டேட்டுங்கிறது இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் பண்ணி கேளுங்க. அண்ட் எஸ், ஹலோ, குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங் உங்களுக்கும். கெவின் கிறிஸ்டபர், வா, யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல், லவ் ஃப்ரம் மலேசியா. ரொம்ப நன்றி. நானும் மலேசியாவில் தான் இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சிமிராஜ், ஷாலு, யோர் வாய்ஸ் இஸ் டூ ஸ்லோவாக இருக்கா? சிஷோ, நான் முடிஞ்ச அளவுக்கு ஹையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். சரஸ்வதி, ஷாலு அக்கா, இஸ் இட் நெக்ஸ்ட் ஃபிலிம் லைக் கிதேன் ராதே ஸ்டோரி? நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து கிதேன் ராதே ஸ்டோரி மாதிரியே இருக்கா அப்படின்னாக்க இல்லை. அதை நம்ம சொல்லியிருந்தேன், அரைச்சமாகவே நான் வைக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயம், ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஜானர் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியிலையும் நான் இறங்கிட்டு இருக்கேன். சாய் ஜனனி, அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப நன்றி. நவராஜ் பாலகிருஷ்ணன், மேக் ஷூர் கிவ் மீ வில்லன் கேரக்டர் இன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். நைஸ் ட்ரை. ஓகே. கற்பகம், டெல் அஸ் அபவுட் யுவர் கரண்ட் ப்ராஜெக்ட் அக்கா. கரண்ட் ப்ராஜெக்ட் என்னுடைய நெக்ஸ்ட் படம் தான். கிதேன் ராதேக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ஃபிலிம். நான் கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கில் இறங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த அப்டேட் எப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் எப்போன்னு சொல்ல போகிறேன். வென் நெக்ஸ்ட் மூவி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஹெவாக் ஹனி, நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட்டு. ஓகே. ஸ்மைல் அக்கா. ஓகே, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றி அக்கா. வெரி சப்போர்ட் யூ. ரொம்ப தேங்க்ஸ். ஷிவ் நாராயணா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மூவி. எஸ், ஆமாம்மா, ஐயோ எனக்கு திட்டிட்டு. ஓகே, வெயிட்டிங் ஃபார் மை நெக்ஸ்ட் மூவி. ஓகே, என்னன்னாக்கா என்னுடைய அப்டேட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் படத்துக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு நான் எப்போ சொல்ல போகிறேன்னா 20th செப்டம்பர். பிகாஸ் 22nd செப்டம்பர் வந்து கிதேன் ராதே ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம். ஸோ 20 செப்டம்பர் 2017 உங்களுக்கு நெக்ஸ்ட்
என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்கான அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அந்த டேட்டில் கொடுக்க போகின்றேன். வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மூவி. எஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. Sai Sukran. Hi, sorry, sis, when's your first introduction in industry? இண்டஸ்ட்ரியில் என் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த படம் தான் கீதையின் ராதே. சாருமதி ஆனந்த், look Akka, you look so pretty. Gideon Radhe, all the best for your upcoming project. ரொம்ப ரொம்ப நன்றிமா, thank you so much. Gideon Radhe was a good movie. Thank you so much, Isaac. Hi, how are you? I'm good. How are you? Okay. Okay, Gideon Radhe super movie Akka, especially the songs. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். எஸ், அட் தி சேம் டைம் நான் உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய நெக்ஸ்ட் வரப்போகிற ப்ராஜெக்டில் வந்து ஐ எம் ஒர்க்கிங் வித் ஜிதிஷ் ஃபார் மியூசிக். ஸோ கம்போசர், மியூசிக் டைரக்டர் ஜிதிஷ் தான். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எஸ், சச்சுவன், தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட். ஓகே, நான் சாங் சிங் பண்ண மாட்டேன். தாரணி மணியம், ஐம் ஸோ சாரி அம்மா. நான் என்னுடைய லைவ் வீடியோட ரூல்ஸ் வந்து நான் சாங் சிங் பண்ண மாட்டேன், எனக்கு பாட தெரியாது. ஓகே, வணக்கம் வணக்கம். மேகவர்தினி, ஹலோக்கா, ஹவ் ஆர் யூ? ஐம் குட் அம்மா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் தாராளமாக கேளுங்க. ஹாய் ஷாலினி, யோகிதின் ராதி, சூப்பர் நைஸ் டு மீட் யூ. ரொம்ப தேங்க்ஸ் சுஜாதா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. சுரேஷ் சவுந்தரராஜன், கிரேட் எக்ஸ்பிளனேஷன் போட்டு, குட் பாயிண்ட் ஷாலினி, ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுதான் நான் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன். தாராளமாக வைங்க. எந்த சட்டை போட்டாலும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ப்ரைட், டிக்னிட்டி எதுவுமே பார்க்காம தாராளமாக அதை வைக்கலாம். அது வைக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம அதை ரொம்ப பெருமையாக நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நம்மளுடைய அழகான கல்ச்சர். ஸோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணலன்னா வேறு யார் ஃபாலோ பண்ண போகிறா? அப்புறம் நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு வந்து என்னோட குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அப்புறம் பொட்டு கொண்டு போய் நம்ம மியூசியமில் காட்டணும், இதாம்மா பொட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடக்கூடாது நம்மளுடைய கல்ச்சரை. நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு அதை பாதுகாத்துக்கணும். எஸ்பெஷலி இப்படி ஒரு மல்டிரேஷியல் கண்ட்ரியில் இருக்கிற நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயத்தில். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அண்ட் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். மச்சாய் பிணைங் பையன், அக்கா வேர்ஸ் யுவர் ஹஸ்பண்ட்? என் ஹஸ்பண்ட் என் கூட நிறையா இருக்காரு. மோகன் பெருமாள் சார், நலமா? நான் நலமா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கீதை நரசிம்ம, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அருண் குணசேகர், கீதையின் ராதே சிம்பிளி சூப்பர், லவ்ட் இட். ஒய் உங்களுக்கு தொண்டை கட்டியிருக்காச்சு? தொண்டைலாம் கட்டலையா, எனக்கு குரலே இப்படிதான். ஓகே ஓகே. சூரியன், அக்கா கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சம் நியூ யங்ஸ்டர்ஸ் இன் யோர் நியூ மூவி. எஸ், டெஃபினட்டாக உங்களுக்கு என்னோட புது படம் தெரிய வரும்போது, அதாவது 20 செப்டம்பர் 2017 நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். படத்தோட டைட்டில், படத்தில் யார் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. நிறைய நியூ காஸ்ட் இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய இல்லை, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வந்து நியூ காஸ்ட் தான். ஸோ நீங்கள் தாராளமாக அதை பார்க்கலாம். கலைவாணி, லுக்கிங் கியூட், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஸ்மைல், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கிதேன் ராதே, தேங்க்யூ ஸோ மச். விஷா மாஹினி, கிதேன் ராதே. இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் வந்து சொல்லியிருக்கேன் எப்போன்ட்டுன்னு, முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் இயர் தான். இது யார்? தமிழ் செல்வன், அக்கா நீங்கள் மேரிட் ரெடியா? ஆமாக்கா, நான் மேரிட் தான். ரகுவரன், ஐ வாண்ட் டு ஆக்ட் இன் யோர் மூவி. ஆக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம சொல்லியிருந்தேன், உங்களுடைய ப்ரொஃபைல் ரெஸ்யூமே எதுவாக இருந்தாலும் அதை வந்து storyfilms@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணி விடலாம். அக்கா, குட் லக் ஃபார் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். பி ஸ்ட்ராங், வி ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் சச் அ ப்ளஷர். சீரியஸாகவே இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த இந்த லவ், இந்த சப்போர்ட் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்டேட் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் மூவி நான் சொல்லியிருக்கேன். 20 செப்டம்பர் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. தமிழ் ஜில்லு, தமிழ்நாட்டில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகுமா? சரி, படம் அப்படின்னாலே வந்து எந்த நாட்டில் பண்ணாலும் அது படம் தான். ஆஸ்திரேலியாவில் பண்ணாலும் அது படம் தான். அண்ட்
யூஎஸில் பண்ணாலும் அது படம், எந்த நாட்டில் பண்ணாலும் அது படம் தான். ஸோ இப்போது லெட்ஸே ஒரு டென்மார்க்கில் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க அங்கே ஒரு படம் பண்ணுறாங்க, அவங்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேர்ல்டில் இருக்கிற எல்லாம் தமிழ் பேசுகிற கண்ட்ரிக்கும் ரீச் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் ரீச் பண்ணணுன்னு தான் பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வி ஆர் ட்ரைங் ஆன் தட். ஸோ லெட்ஸ் கெட் த பிளெஸிங்ஸ். ஓகே, கார்த்திகேயன் பழனி. ஹாய் அக்கா, நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஆக்ட் ஆர் ஓன்லி டைரக்ஷன்? கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை 20ஆம் தேதி சொல்லுவேன். பட் டெஃபினட்டாக அந்த படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். நான் நடிக்கிறனாலே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். 20th September 2017. சுல்தான் ஃபத்தா அலி கான். காலிவுட்டில் இருக்கிற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ஷன் பண்ணுவீங்களா? நம்ம சொல்லியிருந்தேன் எந்த ஊரில் பண்ணாலும் அது படம் தான் அப்படின்னு சொல்லி. எங்கள் ஊரில் இருந்த ஜேம்ஸ் வான் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் வந்துட்டு ஹாலிவுட்டில் போயிட்டு இப்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 வரைக்கும் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஸ்ரீராம், எப்போ நீங்கள் காலிவுட்டுக்கு வருவீங்க, வந்தால் எந்த ஹீரோ வச்சு எடுப்பீங்க? நான் இப்போ தான் அதுக்கு ஆன்சர் சொன்னேன். தேங்க்யூ. இதுன்றது ஐ வாட்ச் இட். ராமா கீதேன் ராதே செம மூவி. ஐ வாட்ச் இட் 5 times இன் தியேட்டர். ஸோ டச்சிங். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சச் பிளெஸிங்ஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் எப்போவுமே கேட்கறதுக்கு. ஓகே, வணக்கம். ஐம் இன்ட்ரெஸ்ட். Sashikala Mahalingam. Vanakkam akka, I'm interested in filmmaking. Is there any position to do as a crew in your upcoming film as well? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக storyfilms@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல், ரெசுமே எல்லாத்தையுமே இமெயில் பண்ணிவிடலாம். ஸோ அங்கேருந்து வில் கேரி ஃபார்வர்ட். அண்ட் வெரி நைஸ் இன்ட்ரெஸ்ட். கீப் இட் அப். Good luck for your upcoming current project, sister. Love you acting. You ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. Navaraj, hi, great sis. Totally a crazy fan. Is there any audio launch? Please update the support. ரொம்ப thanks. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. Think I'm missing so many. I'm so sorry. Okay. ஆக்சுவலாக நான் லைவ் வந்து இங்கே ஒரு 1 hour தான் பண்ணுவேன். ஐம் கோன் பி இன் இன்ஸ்டா லைவ் at 7:30. ஸோ இங்கே ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அங்கே கூட கேட்ச் பண்ணுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. 7:30 இப்போ 6:30. ஓகே அக்கா, லாங் டைம் நோ சி. மேக்கப் வர்தனி. மிஸ் யூ லாட். வெரி ஃபைன். நெக்ஸ்ட் மீ. ஆமாம்மா, லாங் டைம் நோ சி தான். அக்கா லுக்கிங் பெரிய. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. அண்ட் ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் திங் டு ஷேர் வித் யூ ஆல்சோ. இன்றைக்கி வச்சுருக்கேன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். Ashok Kumar, why a short film from Tamil Nadu are better than an entire movie from Malaysia? அப்படிதான் நீங்கள் கேட்க வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்குறது வந்துட்டு, அதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இஸ் வே மச் பெட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸிகியூஷன், அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம், நீங்கள் சொல்லலாம் ஓகே அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இட் ஸ்டில் டிபெண்ட்ஸ் பேக். மலேசியாவில் இருக்கிற படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட முடியாது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல படம், நல்ல உங்களுக்கும் ரீச் ஆன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மைந்தன். அதை நம்ம டினை பண்ண முடியாது, அதோட கலெக்ஷனும் அதை டினை பண்ணாது. சேம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மயங்காதே வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கீதேன்றாதே நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்ல அது ஒரு நல்ல படம்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் அதாவது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சில பேர் வரோம், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெட்டராக. ஸோ அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நம்மளுடைய இந்தியா படங்களோட கூட சம்டைம்ஸ் பெட்டராக இருந்திருக்குது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸிகியூஷன், இட்ஸ் அன் வே ஆஃப் மேக்கிங். ஸோ அது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். Amala, I, Akka, I'm interested on filmmaking, so what do I supposed to do?
நைஸ் கொஸ்டின். சி நீங்கள் ஃபில்ம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. சேம் கோஸ். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இப்போ மெடிக்கல் காலேஜில் படிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஎம்மில் நல்ல ரிசல்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்டிபிஎம் நீங்கள் படிக்க வேண்டியதை படிக்கணும். அப்படி தான் நம்ம வந்து ஒரு டாக்டர் ஆகிறோம், இல்லைனா ஒரு லாயர் ஆகிறோம். எந்த ஒரு ப்ரொஃபஷனும் வந்து அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஃபில்ம் மேக்கிங்கும். பிகாஸ் நான் அப்படி தான் இருந்து வந்தேன். நான் ஃபார்ம் 3 படிக்கும்போது ஐ டிசைடட் நான் ஃபில்ம் மேக்கர் ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணினேன், பார்த்தேன் எங்கே வந்து நான் போய் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் கண்டிப்பாக படிக்கணும்ல, படிக்காமல் எப்படி நான் வந்துட்டு நான் ஃபில்ம் மேக்கர் ஆக போகிறேன் அப்படின்னு. அப்படி இல்லைனாக்கா ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும். அதுக்கு அட்லீஸ்ட் பேசிக்ஸ் நமக்கு தெரியணும்ல. எடுத்தோடனே நம்ம அசிஸ்டன்ட் ஆகிட முடியாது. ஸோ நம்ம பேசிக்ஸ் தெரியணும், நம்மளே சரியாக வளர்த்துக்கணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் டு பி அ குட் ஃபில்ம் மேக்கர். Actually, we have to prepare ourselves to be in this industry. இல்லை கனெக்ஷன் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, பயந்துட்டேன். திடீர்னு ஃபினிஷ் தட்ட சென்சஸ் பயந்துட்டேன். ரைட். ஓ யூ ஓகே. ஜான், கேன் யூ ஸ்பீக் இன் ஹிந்தி? ஐயோ, ஹிந்தியெல்லாம் குச் நகி, எனக்கு வராது. வர லாங்குவேஜே ஒழுங்காக பேச மாட்டேங்கிறோம். ஏன் தெரியாததெல்லாம் பேசணும்? ஷாலினி கா சிங் ஒன் சாங். ஐயோ அம்மா, எனக்கு பாடலாம் வராதுமா, விடுமா. Okay. When you getting married, Ashalini? Amma, I got married. Shoo, Kadavali. I got married. Aditya Shekhar. Hi Shalini, even though I don't understand the Tamil, I enjoyed the film. I'm so happy and proud to see Indian filmmakers are rising in Malaysia. Thank you so much for that. All the best for your future and upcoming projects. Thanks. Greetings from India. Thank you so much. Romma nandri. Thank you. Shamla Pubalan, tell about cast for next film. சொல்லியிருக்கேன். அதாவது காஸ்ட், படத்தோட டைட்டில், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு 20 செப்டம்பர் 2017 சொல்லுவேன். பட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லை 2 இன்ஃபர்மேஷன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுறது நான் தான், என்னோட அப்கமிங் ப்ராஜெக்டை. அண்ட் இந்த படத்துக்கு கம்போசர், மியூசிக் டைரக்டர் வந்து ஜிதிஷ், இந்த கெனேகோலாதே ஃபேம் ஜிதிஷ். Misha Lashwin, yeah. Hi, is there any small roles that possible for me to act? I'm so much interested in acting. There's no chances. So, in acting interested and now you're really welcomed. Do send us your profile, resume to storyfilms@gmail.com. Divya Arunachalam, what made you choose film industry? Actually, what made me choose Abdinaka? See, first and foremost, I wanted to be a director. ஆக்டிங் வாஸ் சம்திங் தட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ நான் அதை நோக்கி வரல இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஐ வாண்டட் டு பி அ டேரக்டர். ஏன் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைனாக்கா, சின்ன வயசில் நான் பார்த்து வளர்ந்த எல்லா படங்களும் வந்துட்டு மை மாம் வாஸ் அ கிரேட் ஃபேன் ஆஃப் பாலச்சந்தர் சார் அண்ட் பாலுமகேந்திரா சார். ஸோ எனக்கு நான் பார்த்து வளர்ந்த படங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான படங்கள். அண்ட் இட் வாஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் தட் ஃபார் மீ டு பி அ கிரியேட்டர். ஸோ அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் ஃபில்ம் மேக்கிங் எனக்கு. Thank you so much for that question, Divya. Priyanka, all the best for your next project. Thank you so much. Bishara, tomorrow is my exam. All the best. Yes, definitely. நாளைக்கு UPSR எழுத போகிற எல்லா குழந்தைங்களுக்கும் good luck and best wishes. Let's rock it. It's very easy for y'all. I'm pretty sure about it. So தாராளமாக ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட போய் செய்யுங்க. அண்ட் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஏர்லியாக தூங்கிடுங்க. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் ஆகக்கூடாது நம்ம வந்து எக்ஸாம் எழுதும் போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கிட்டு காலையில், ஏன்னா ஐ திங்க் ஒரு 5 வருஷம் படித்ததை தான் நீங்கள் இன்றைக்கி போய் எழுத போகிறீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் தி UPSR ஸ்டூடெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. Kesavan, hi, how are you Akka? How's your married life? Any new movies waiting? Yes, கூடிய சீக்கிரத்தில் என் படம் வெளியாக போகுது. ஸோ the details எல்லாமே 20 செப்டம்பர் 2017 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகே, நான் ரொம்ப பின்னாலே இருக்கணும். Am I so back? ஐயோ, மலேசியா மூவிஸ் மட்டும் பண்ணுவீங்களா, இல்லை அதர் பிளானிங் இருக்கா இந்தியாவில் பண்ண? ஏஞ்சலின்,
படம் எங்கே பண்ணாலும் படம் தான். ஸோ என்னை பொறுத்தவரையில் ஐ வாண்ட் டு டூ சினிமா. அது நல்ல சினிமாவாக நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது எங்கே பண்ணாலும் சினிமா தான். ஸோ இது என்னால் இப்போ சொல்ல முடியாது, நான் பண்ணுவேன்னா பண்ணல. நத்திங் இஸ் பிளான்ட். இல்லை கிடச்சிச்சின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை எனக்கே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான வே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். ஜோதி ஜோ, ஐ காம் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் மூவி. ரொம்ப நன்றிமா. ஹி லுக்ஸ் ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் அல்லாட். சூர்யா, உங்கள் அடுத்த படம் பிளானி, என் அடுத்த படம் பிளானி பற்றி இப்போ தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே, நான் ஸ்டில் சொல்லுவேன். அடுத்த படம் கூடிய சீக்கிரத்தில் வெளியாக போகுது. அண்ட் அதுக்கான அப்டேட்ஸ், படத்தோட டைட்டில், காஸ்ட் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்தில் சொல்ல போகிறேன். அதாவது 20 செப்டம்பர் 2017. சேம் சாங். ஓகே, சண்முகன் செல்வமணி. Aka, the new movie song will be same like in Gideon Radhe, because Gideon Radhe song was really awesome. ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது ஒரு படம் பண்ணும்பொழுது நானாக இருக்கட்டும், அது சித்திஷாவும் இருக்கட்டும், நாங்கள் 2 பேருமே வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ என்னை கொள்ளாத ஹிட் ஆச்சு, என்னை கொள்ளாத மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு பண்ண மாட்டோம். யூஸ்வலாக யாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டோம். அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை டெலிவர் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியிலையும் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். அண்ட் சித்திஷ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் மியூசிக் எல்லாம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து கதைக்கு தேவையான விஷயத்த கொடுத்துருக்காரு. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட் கொஸ்டின். ஓகே, எம்சி வசன், லவ் ஃபிலிம் தவிர வேறு படம் எடுக்க மாட்டீங்களா? நான் ஒரே ஒரு படம் தான் அது வரைக்கும் பண்ணியிருக்கேன், அது கீதேன் ராதே. ஸோ அது லவ். அடுத்த படம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது. லவ் இருக்குது, காமெடி இருக்குது, அதே சமயத்தில் இன்னொரு ஜானரும் இருக்குது. அந்த ஜானர் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் எழுதியிருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ரைட்டு ஜடாமுலு, தேங்க்யூ. எக்ஸலூட். Pratim, I shocked with your wedding news. I'm so sorry. I had to read it. Okay. பாவம் ஹஸ்பண்ட். ஓகே, ஹாய், ஹலோ எல்லாத்துக்கும் ஹாய். நான் டக்குன்னு யாருக்கு கொஸ்டின் இருக்கோ? MN Shyam, I'm interested in acting. Can I act in your movie? தாராளமாக உங்களுடைய ரெசுமி, ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே அனுப்பி விடுங்க. storyfilms@gmail.com. ஓகே, எஸ், நான் உங்களுக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயமும் வச்சுருக்கேன் சொல்கிறதுக்கு. சொல்லிச்சு Maya Henna Chabi. Hi Akka, for upcoming projects and movies. Congrats. Thank you. Thanks a lot. You're ரொம்ப ஸ்பெஷல். All super. Thank you. Thanks. Bollywood movie like பண்ணுவீங்களா? Anyways, nice question. Yes, Karthik Shamlan has joined. Okay. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேர் கார்த்திக் ஷாம்லன். நிறைய பேத்துக்கு தெரியும். ஹீஸ் அ ஃபேமஸ் டைரக்டர் ஆல்சோ. அவர் நிறைய மியூசிக் வீடியோஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ அவருடைய ஒரு படம், அதாவது டிவிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தார், மெல்ல திறந்த கதவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இவங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் ப்ளீஸ் தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னாக்கா, கார்த்திக் ஷாம்லன் வந்து ஃபர்ஸ்ட் அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஹிஸ் அ நைஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இஸ் அ வெரி வெரி ஹார்ட் கோர் டைரக்டர். சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் கோரான ஒரு பர்சன். நான் அவருடைய பெரிய ஃபேன். ஸோ கார்த்திக் ஓட படம், அதாவது அவரோட தியேட்டரிக்கல் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அந்த படம் என் வீட்டு தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, த ஃபார்ம், என் வீட்டு தோட்டத்தில். அந்த படம் வந்து 28 செப்டம்பர் 2017 28 செப்டம்பர் 2017 ரிலீஸ் ஆக போகுது. இன் சினிமாஸ் நேஷன் வைட் இருக்க எல்லா சினிமாஸும். நான் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த சினிமாஸோட லிஸ்ட் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் நேரத்தில் படித்து காட்டுறேன். அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் 1, ட்ரெய்லர் 2 வெளியாக்கியிருந்தாங்க. இப்போ ட்ரெய்லர் 2 வந்து நேற்று ஃபேம்னா மிஸ்டேக்கு முந்தானத்து வெளியாக்கியிருந்தாங்க. என்னுடைய ப்ரொஃபைலில் பின் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் தாராளமாக ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் வாட்ச் தட் ட்ரெய்லர். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஓகே, என்னன்னாக்கா, இந்த படம் வந்து 28 செப்டம்பர் 2017 மலேசியாவில் இருக்க நேஷன் வைட் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது.
ஏன் நான் அந்த படத்தை போய் பார்க்கணும், இட்ஸ் மலேசியன் தமிழ் மூவி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சி நம்ம மலேசியாவில் ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். இந்த படத்தோட ஜானர் இட்ஸ் ஸ்லாஷர் த்ரில்லர். இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து யூஸ்வலாக வந்து ஹாலிவுட்டில் தான் அதிகமாக வரும். நம்ம பார்த்துருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் நிறைய படங்களுக்கு போயிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஜானர் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் இந்தியன் சினிமாவில் கூட ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாதிரி ஒரு ஜானர் வருது. ஸோ இந்த ஜானரில், அதாவது ஸ்லாஷர் த்ரில்லர்ன்ற ஒரு ஜானரில் அவர் படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக படமாக மட்டும் இல்லாமல் இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னாக்கா, நான் அந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 days என்னால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியாக முடியல. அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் EVT என் வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு தமிழ் படமாக மட்டும் இல்லாமல் மலேசியன் ஃபிலிமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாலும் இருக்கலாம், ஒரு மலே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கள நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போய் படத்தில் உட்கார வச்சு பார்க்க வைக்கலாம். பிகாஸ் படத்தில் கம்மியான டயலாக்ஸ், ஒரு 30% or 20% தான் வந்து டயலாக்ஸ் இருக்கும் படத்தில். ஸோ நீங்கள் தாராளமாக அவங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பார்க்கலாம். அண்ட் படம் உங்களை எந்த விதத்துலையும் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். முதல்ல படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் படத்துக்கு ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு முதல்ல இந்த என் வீட்டு தோட்டத்தில் படத்தோட ட்ரெய்லரை பாருங்கள். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து இந்த படத்தை போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் 3 days, நான் எப்போவுமே ஒரு கால்குலேஷன் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் 3 daysக்குள்ளார போய் பார்த்து அதை ஸ்பாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள். பிகாஸ் யூஸ்வலாக வந்து ஒரு இந்தியன் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து இந்தியா லெவலுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இந்த மனுஷன் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு, அதாவது ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு தீமை எடுத்து, ஒரு ஜானரை எடுத்து, அங்கே ரொம்ப பாப்புலராக ஓடிட்டுருக்க ஒரு ஜானரை எடுத்து படம் பண்ணி, அண்ட் அந்த படம் ரொம்ப அழகாகவும் டேர்ன் அவுட் ஆகிருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஜானர்ஸ் நம்ம வந்து பண்ண மாட்டோம், பயப்படுவோம். பட் அந்த பயம்லாம் இல்லாமல் அவர் தாராளமாக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து PG-18 கிடச்சிருக்கு. PG-18 நீங்கள் நினச்சிடாதீங்க செக்ஷுவல் கான்டென்ட் அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் அதிகமான ஒரு பிளட் இருக்கும், அதனால மட்டும்தான் PG-18. மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காகவும் அவங்க PG-18 கொடுக்கல. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த படத்தை போய் தியேட்டர்ஸில் சினிமாஸில் பார்க்கலாம். அண்ட் மறந்துடாதீங்க, இதோடைய டேட் இஸ் 28 September 2017. ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். பிகாஸ் லாஸ்ட் இயர் 22 September கீதேந்திராதி ரிலீஸ் ஆனிச்சு. உங்களுடைய சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், லவ்னால இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன். அண்ட் நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் உருவாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே வழி அந்த படங்களை போய் நீங்கள் பார்க்குறது தான் சினிமாவில். ஸோ இது நல்ல ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை பாருங்கள், அதுக்கப்புறமா படத்தை போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க, 28 September 2017 என் வீட்டு தோட்டத்தில் EVT The Fall. ஐயோ நிறைய மிஸ் பண்ணிட்டோம். விசிட்டுனா this movie was related to couple, so what will be the next movie type? யார் கேட்டிருக்காது? ஷாருக் ஹாசன். ஃபர்ஸ்ட் எஸ், என்னோட செகண்ட் மூவிக்கு வந்து என்ன தீம் இருக்க போகுதுன்னு நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்லுவேன். அது எப்போ அப்படின்னாக்கா 20 September 2017. டூ மெனி டேட்ஸ் நானே மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நிறைய மெசேஜஸ், நிறைய டெக்ஸ்ட் வருது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். Zira, yes, is waiting for your next movie. Thank you. Thanks a lot. Thanks a lot. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. லைக் யூ கீதேந்திரா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Thank you. Alice, hi, good luck for your future film. Thank you. After Insta live, we're going live. Facebook live முடிஞ்சோன்னே 7:30 இன்ஸ்டாவில் லைவ் வருவேன். MC வசன், உங்கள் ஃபிலிம் தவிர வேறு ஃபிலிமில் நடிப்பீங்களா? நல்ல கொஷின். கண்டிப்பாக. அதாவது எப்போவுமே ஒரு எக்ஸிபிஷன்,
அந்த கேரக்டர் என்னால் பண்ண முடியுமா, அந்த டீம் கூட என்னால் கம்ஃபர்ட் ஆக முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவேன். தேங்க்யூ. ஷரண் ஏ முகி அக்கா, லாங் டைம் நோ சி, ஹவ் ஆர் யூ, ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ஃபிலிம். ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அக்கா, நியூ மூவி யூ கோயிங் டு ஆக்ட்? நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். 20 செப்டம்பர் 2017 அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பேன். அதாவது என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான டைட்டில், யார் நடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஜிதேஷ் இஸ் த கம்போசர். Okay, yeah, Gideon Radhe. Oh, thank you. Thanks a lot. சிஸ்டர், நீங்கள் எப்பவுமே இப்படி தான் திருதுன்னு இருப்பீங்களா? நைஸ் டு சீ சிஸ்டர். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. யோகேஸ்வரி 7:30 வெயிட்டிங் ஃபார். எஸ், 7:30 வெயிட்டிங் இன் இன்ஸ்டா. ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டா லைவ் பண்ண போகிறேன். வே யூ ஃப்ரம்மா? நான் மலேசியன் தான், நான் வேற எங்கேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. யா புயுஷி ஆர்எஸ் விஜய், உங்களுக்கு நேச்சுரல் பியூட்டி காட் கிஃப்ட். ஐயோ, ரொம்ப நன்றி. யார் இது? ரஞ்சினி பிரியா. ஹே அக்கா, ஹவ் ஆர் யூ? அக்கா, ஹவு டிட் யூ பாஸ் சிஜாரா இன் எஸ்பிஎம்? நைஸ் கொஸ்டின். சிஜாரா வாஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி தான். ஏன்னு தெரியல, ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். மேபி பிகாஸ் எனக்கு ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே ஸ்டோரிஸாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்குவேன். அது ஒரு நல்ல வழின்னு நினைக்கிறேன், நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு. தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டடிட். ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி டிப் அவ்வளோதான். Gideon Radhe was awesome movie. Thank you. Thanks a lot. Okay, Navaraj Balakrishnan, you are a good filmmaker, no doubt on that. Seriously, you prove in a high level in the first movie. ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. Thank you. Thanks a lot. மாலதி தாரா, Gideon Radhe was awesome. Thank you. All the very best for future. ரொம்ப நன்றிமா. ஆர்எஸ் விஜய், நம்ப முடியல நீங்கள் மேரிட் பண்ணிட்டீங்க. சத்தியமாக நான் மேரிட் பண்ணிட்டேன். துர்கா, Gideon Radhe was good. I really loved the movie. I watched it 10 times. Wonderful. It was really sweet of you. Thank you so much. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த லவ், இந்த என்கரேஜ்மெண்ட், இந்த சப்போர்ட்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஹாப்பி அப்படிங்கிறது ஒரு விஷயம் தாண்டி ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு பயங்கரமாகவே இருக்கும். ஸோ அந்த பயம் எனக்கு இருக்கிறதுனால அந்த ஹெவினஸ் மண்டையில் போட்டு உருட்டி எடுக்கிறதுனால நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்து லைக் எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு. என்னுடைய அப்கமிங் மூவி சொல்கிறேன், 4 months ஆச்சு ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்க. பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வரிட், பார்க்குறவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் எப்பவுமே சொல்கிற விஷயம்தான், ஒரு படம் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து தியேட்டருக்கு வரீங்க, 15 வெள்ளி டிக்கெட் வாங்குறீங்க, பார்க்கிங்க்கு காசு கட்டுறீங்க, ஓகே பாப்கார்ன் வாங்குறீங்க, அது அக்செப்டபிள், நீங்கள் சாப்பிட்றீங்களா, ஸோ அதனால அது அக்செப்டபிள். பட் அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி, முக்கியமான ஒரு விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே வேஸ்ட் பண்ணிடாமல் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயம் இருக்கும். பிகாஸ் Gideon Radhe பண்ணும்போது எனக்கு வெறி இருந்துச்சு, நான் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. இப்போ வெறி இருக்குது, வெறியும் தாண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது. ஸோ அந்த பயம் அது எல்லாமே கலந்து தான் வந்து நான் சம்டைம்ஸ் கேட்பாங்க, ஏன் அக்கா why don't you come online always அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே எனக்கு இருக்கிறதுனால பயத்தில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், நல்ல படம் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரிப்பேரிங் அண்ட் ஐ ப்ரிப்பேர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு படம் ரெடியாக இருக்குது, லெட்ஸ் see, hopefully. Okay, yes, before I forget, I have
என் வீட்டு தோட்டத்தில் படத்தோடைய நான் முத சொல்லியிருந்தேன் சினிமா லிஸ்ட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கோ த்ரூ பண்ணி படித்து காட்ட போகின்றேன். ஓகே, எஸ், லெட்ஸ் ஜஸ்ட் see. ஓகே, முதல் சொல்லியிருந்தேன் என் வீட்டு தோட்டத்தில் அப்படின்ற ஒரு படம் கார்த்திக் ஷாம்லன் டைரக்ஷனில் ஸ்லாஷர் த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆக போகுது. எப்போ அப்படின்னா 28 செப்டம்பர் 2017 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு இருக்கிற சினிமா லிஸ்ட்டு நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அந்த டைமில் நீங்கள் எங்கே இருப்பீங்களோ, எந்த ஸ்டேட்டில் இருப்பீங்களோ, எப்போவுமே நான் கேட்குறது தான், முதல் 3 நாளையில் தயவுசெய்து படத்தை போய் பார்த்துருங்க. பிகாஸ் இது இந்தியா படம் கிடையாது, மலேசியா படம். 3 நாளில் நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னாக்க அவங்க அந்த படத்தை அந்த சினிமாஸ்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த பயம் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும், ஒரு மலேசியன் ஃபிலிம் மேக்கராக சொல்கிறேன். அதனால மறக்காமல் போய் படத்தை சினிமாஸில் பார்த்துருங்க. நான் ஐம் கிவிங் யூ ஆல் தட் லிஸ்ட். ஓகே, ஜிஎஸ்சி NU சென்ட்ரல், ஜிஎஸ்சி பூச்சோங் IOI மால், அப்புறம் ஜிஎஸ்சி சமிட் USJ, TGV சத்யா வாக், அப்புறம் TGV டீபால்ஸ் சைபர் ஜெயா, TGV புக்கெட் திங்கி கிளாங், MBO பிராம் மால் கப்போங், MBO ஹார்பர் பிளேஸ் கிளாங், TSR சினிமா எங்கே இருக்குனாக்கா படாங்ஜாங். ஓகே, அண்ட் தென் TGV ஏஆன் ரவாங், TGV ஏஆன் டைப்பிங், LFS ஸ்ரீ கிந்தா இப்போ, LFS பட்டர்வர்த் பினாங், LFS Bukit Jambul, Penang, GSC Amanjaya, Sungai Petani, LFS Kurai Parat, Johor, MM2 City Square, Johor, GSC Terminal 1, Stroman. ஸோ இந்த சினிமாஸ்லாம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக உங்களால் இப்போது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னாக்கா என்னுடைய ப்ரொஃபைலில் இதையும் நான் வந்து பின் பண்ணி வைப்பேன். ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையுமே போய் பாருங்கள். செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் 28 செப்டம்பர் 2017 மறக்காமல் படத்தை போய் சினிமாவில் பாருங்கள் தியேட்டரில். நிறைய விட்டுட்டேனும், ஐம் ஸோ சாரி. ஷாலினி அக்கா, ஷாலினி ஹியர். ஹாய் ஷாலினி. ஓகே, நைஸ் நேம். என்ன என் பேர் ஆச்சரியமாக சொன்னேன். ஓகே, ஹவ் ஆர் யூ? ஐம் குட். யூ லுக் ஸோ கியூட் டு கிரேட். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. கை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் தாராளமாக கேளுங்க. Priyadarshini Veerachandran. Okay, Gideon Radhe's story was written by who? Is it one of your love story? Okay, Gideon Radhe's story was written by me. And அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ யூஸ்வலி நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நடக்கிற கதையை வந்து படமாக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பேன். வாட் ஐ டூ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அப்படின்னாக்கா ஐ அப்சர்வ் அரவுண்ட் மீ. என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள், என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், கரண்ட் ஜென்ரேஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ அதுதான் வந்து படமாகும். தட்ஸ் நாட் மை லவ் ஸ்டோரி. துர்கா, காட் பிளஸ் யூ ஆல்வேஸ். காட் பிளஸ் யூ டூ. ஷர்மினி ஹூஸ் ஆக்ட்ரஸ் ஆஃப் த மூவி? எந்த மூவி பற்றி கேட்குறீங்க? கிதேன் ராதேனா நான் தான் ஆக்ட்ரஸ். அப்கமிங் மூவினா நான் 20 செப்டம்பர் 2017 அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஓகே, சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா குச்சு ப்ளீஸ் அக்செப்ட் மை ரிக்வெஸ்ட்னு. உங்களுக்கே தெரியும் இந்த ஃபேஸ்புக் எவ்வளோ மோசம்னு. 5000 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலே அக்செப்ட் பண்ணவே விடாது, தெரியும்ல. ஸோ 5000 ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஃபுல் ஆட்ஸ். நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கவங்க வந்துட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜும் வச்சுருக்கேன். பிகாஸ் பேஜில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த பேஜ் நீங்கள் வேணால் லைக் பண்ணலாம். அந்த பேஜில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வரும். அண்ட் நீங்கள் இன்பாக்ஸும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இட் இஸ் மெயின்டைன்ட் பை மீ. பழனி ஆறுமுகம், ஹலோ, வென் வில் யூ கம் டு சென்னை? சென்னைக்கா கூடிய சீக்கிரத்தில். அரவிந்த் குமார், காட் வாட்ச் பிக் பாஸ். பார்ப்பேன். கற்பகம் குணசேகரன், இஸ் கிதேன் ராதே மூவி பேஸ்ட் ஆன் யுவர் ரியல் லைஃப்? இப்போ தான் நான் சொன்னேன் ஆக்சுவலாக அந்த கொஷனுக்கு ஆன்சரு. இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் மை லைஃப். ஏன்னா ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணணும். அதுதான் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கான அழகான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ட்ரை பண்ணி தான் வந்து கிதேன் ராதை பண்ணினோம். நீங்கள் நல்லா வரணும். யாருப்பா? RS விஜய், ரொம்ப நன்றி.
நடராஜன் ஜெயகாந்தன். நீங்கள் நடிக்கலையா? நீங்கள் நடிகையா? ஆமாம் ஆமாம், நான் கீதேன் ராதியில் நான் தான் நடித்தேன். ஓகே, வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஆர்எஸ் விஜய் மலேஷியன் ஆக்டர்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட். Thanks for the wonderful movie, Vijay and Vijay. Kidin Radhe was awesome. Thanks for the wonderful movie. Thanks. Thank you so much. Upcoming movie Love Story, Paramesh Tangaraju. Upcoming movie வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். லவ் இருக்குது, லவ் இல்லாமல் இல்லை, பட் அதோட இன்னொரு ஜானரும் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுக்குவீங்கன்னா 20 செப்டம்பர் 2017 இந்த டேட்டில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே கொடுக்க போகிறேன் என்னுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி. பட் இப்போ என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி அப்டேட் என்னன்னாக்கா, அப்கமிங் ப்ராஜெக்ட் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுறேன். அண்ட் கீதேன் ராதே ஃபேம் ஜித்திஷ் அவர் தான் அந்த படத்தோடைய மியூசிக் கம்போசர். ஓகே, வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ஹாய், ஹலோ, ஹலோ, அவுட். ஓகே, வின் சசிகுமார், ஐ ஹோப் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு. ஹாய் ஷாலினி, ஐ ரியலி அட்மையர் ஆர்த்தி கேரக்டர் ஆஃப்டர் வாட்சிங் கீதேன் ராதே and Ajay acted so well. The dream couple subject, love you guys. Thank you so much, thanks a lot. MC Vasan, very nice movie மெல்ல திறந்த கதவு. எஸ், மெல்ல திறந்த கதவு, அதாவது மலேசியாவில் ரிலீஸ் ஆன கார்த்திக் ஷாம்லன் டைரக்ஷனில் இருக்கிற மெல்ல திறந்த கதவை பற்றி நான் பேசினேன். சாரி, ஆக்சுவலாக ஓகே, வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐ வாண்ட் டு பி அ டைரக்டர். ஹவு? சத்யசீலன் சொல்லியிருந்தேன், டைரக்டர்ன்றதும் ஒரு ப்ரொஃபஷன் தான். ஸோ டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு குழந்தை போய் அப்பா கிட்ட சொன்னால் அவங்கள மெடிக்கல் படிக்கிறதுக்கு ஆனால் எல்லா ஸ்டெப்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டூ யோர் ஓ லெவல்ஸ், ஏ லெவல்ஸ், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காலேஜுக்கு போகணும், யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னாலும் there's a few steps. நீங்கள் ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஃபிலிம் ஸ்கூல் ஜாயின் பண்ணல, ஐ வாண்ட் டு பி அன் அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட்னாலும் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணி, ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அங்கேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாமே மெத்தட்ஸ் இருக்குது. எடுத்தோடனே நான் இன்னைக்கு தூங்கி நாளைக்கு காலையில் எழுந்தோடனே ஐ வாஸ் அ ஃபில்ம் மேக்கர். இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் உங்களை தரமான ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணணும், வேறு என்ன இன்னும் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக வந்து உங்கள் எக்ஸ்போஜருக்கு கூகுள் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போஜரில் நான் உங்களுக்கு சொன்னேன், பிகாஸ் நான் அப்படி தான் வந்தேன். நான் ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன், லிம்காக்கோ யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன் படிக்கிறதுக்கு. ஐ ஸ்டடிட் ஃப்ரம் த கேரிட் ஃபார்வர்ட் மை செல்ஃப் அண்ட் தட்ஸ் வென், அதுக்கப்புறம் தான் வந்து நான் கீதேன் ராதே பண்ணேன். ஸோ யா, திஸ் இஸ் த வே யூஸ்வலி. ஷன் லீலா ஷாலி, எனி ஐடியா ஆக்டிங் இன் இந்தியா, காலிவுட்? அதாவது ஆக்டிங் அப்படின்னு பார்த்தாலே வந்துட்டு எங்கே பண்ணாலும் படம் தான். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் என்னன்னாக்கா ஐ யூஸ்வலி சி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு இருக்கா, நமக்கு நம்மளால் அவங்க கொடுக்குற கேரக்டர் சரியாக பண்ண முடியுமா, நமக்கு முதல்ல அந்த திறமை இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாமே ஒத்துழைச்சிச்சுன்னா, எல்லாமே கரெக்டாக அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஸ்டின். ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. இது ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ. Sharu Hassan Lingeshwaran. The 20 September is the next movie update. Is the next movie. Have any relation with the audition you held at KL? ரிலேஷன் என்னன்னாக்க ஆடிஷனுக்கு வந்த காஸ்ட் தான் வந்து நான் கேஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்பொழுது யூ வில் கெட் டு நோ. பிகாஸ்
நான் அந்த அன்னைக்கு வந்து I'll also release the title, I'll also release the first look அந்த அன்னைக்கு, அண்ட் ஆல்சோ காஸ்ட் எல்லாம் யார் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் எல்லாமே, மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் நியூ ஃபேஸ். நீங்கள் தாராளமாக அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். there's எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. என்ன ஒரே ரிலேஷன்னாக்கா, காஸ்ட் வந்து நான் அங்கேருந்தா பிக் பண்ணினேன். என்னுடைய நியூ காஸ்ட் எல்லாமே வந்து அங்கேருந்தா பிக் பண்ணினேன். When is your next project? I'm waiting. Kritika Kannan. Next project or update 20 September 2017. நான் சொல்ல போகின்றேன். Hello, hi, how are you all? I'm good, I'm good. Vinod Kumar, you have a nice, very nice smile, sister. ரொம்ப நன்றி. And I attracted your voice. Thank you. Hi Akka, when is your next movie coming? We are waiting. கூடிய விரைவில் வரப்போகின்றது. ஸோ யா சொன்னேன், அப்டேட் 20 செப்டம்பர் 2017 சொல்ல போகிறேன். You look so nice simply without makeup. So ரொம்ப thanks. Thank you so much. Kiki. ஐயோ, it's going to be 7. I have to go. எஸ், கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் இன்ஸ்டா லைஃப் வர போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டா லைஃப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஐடி என்ன? ஷாலினி பாலசுந்தரம். இதே பேர் தான், ஷாலினி பாலசுந்தரம். ஸோ அந்த ப்ரொஃபைல்லேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் லைஃப் போக போகிறேன். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் சமரைஸ். என்னன்னாக்கா 20 செப்டம்பர் 2017 நான் உங்களுக்கு வந்து என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்கான அப்டேட் கொடுக்க போகிறேன். பட் இப்போ நான் கொடுத்த அப்டேட் என்னன்னாக்கா, அந்த படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அண்ட் கிதேந்திராதி ஃபிலிம்ஸ் ரித்திஷ் தான் வந்து மியூசிக் டைரக்டர். அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 28 செப்டம்பர் 2017 என் வீட்டு தோட்டத்தில் த ஃபார்ம் அப்படிங்கிற படம் கார்த்திக் ஷாம்லன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக போகுது நேஷன் வைட் இருக்க சினிமாஸில். உங்களுக்கு அந்த ட்ரெய்லர், அந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்து என்னுடைய ப்ரொஃபைலில் பின் பண்ணியிருக்கேன். தாராளமாக போய் பாருங்கள். அண்ட் தென் சினிமா லிஸ்ட்டும் நான் அந்த வாயால் சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த சினிமா லிஸ்ட்டும் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு போய் படத்தை பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஒரு மலேசியா படம் வந்துச்சுன்னா 3 நாளையில் படத்தை பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. எனக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுங்க. அண்ட் ஆல்சோ அந்த படத்தை நல்லபடியாக ரீச் ஆக்குங்க. அதுக்கப்புறம் படம் பிடிச்சிருந்த பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து படத்தை தாராளமாக உட்காந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் எஸ், ஸோ இந்த 2 அப்டேட் தான். வேறு எதாவது இருக்கா? ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் சில பேர் கமெண்ட்ஸ் படிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன படிச்சிருக்கேன் ப்ளீஸ் ஸோ சாரி. முடிஞ்சா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் பார்க்குறேன். ஓகேவா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 3 நிமிஷம் ஆச்சா? போய் குட் நைட். நல்லபடியாக சாப்பிடுங்க. ட்ரைவ் சேஃப். யாராவது ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஃபோன் பார்க்காதீங்க, லைவ் வீடியோ எதுவுமே பார்க்காதீங்க, நல்லதில்லை. எதுவுமே பார்க்காதீங்க. ட்ரைவ் சேஃப். என்ன ட்ரைவ் சேஃப். நல்லபடியாக சாப்பிடுங்க நைட்டில். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். குட் நைட். டட்டா. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், யூபிஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே குட் லக் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஹேவ் அ குட் எக்ஸாம். பாருங்க, நாளைக்கு எக்ஸாம் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக போகுது. ஜாலியாக போகிறீங்க, எக்ஸாம் உட்காந்து எழுதுறீங்க, வெளியே வரீங்க. ஏய், அவ்வளோதான்.